மாடு ஒன்று அருகிலிருந்த கிராமத்திலிருந்து காட்டுக்குள் வழி தவறி வந்து விட்டது. காட்டுக்குள் சிறிது நேரம் சுற்றி அலைந்துவிட்டு வயிறார உண்டது. உண்ட களைப்பு நீங்க சிறிது ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து சுற்றும் முற்றும் பார்த்தது. சிறிது தூரத்தில் குகை ஒன்று அதன் கண்ணில் பட்டது. அதுவோ சிங்கத்தின் குகை. காட்டு ராஜாவான சிங்கம் வழக்கம் போல தனது குகையை விட்டு கிளம்பி வேட்டைக்கு சென்று விட்டது. அது சிங்கத்தின் குகை என்று அறியாத மாடு குகைக்குள் சென்று ஓய்வெடுக்கத் தொடங்கியது. மாலை சிங்கம் தனது குகைக்கு திரும்பியது. குகையின் வாசலில் மாட்டின் காலடித்தடத்தை கண்டது. இதற்கு முன் காட்டில் கண்டறியா காலடித்தடமாக சிங்கத்திற்கு தோன்றியது. உடனே அதன் மனதில் ஒரு பயமும் உண்டாயிற்று. தன்னை விட வலிமையான மிருகம் உள்ளே இருந்தால் என்ன செய்வது என்று ஒரு பதட்டத்துடன் காலடித்தடத்தை மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தது. குகைக்குள் இருந்த மாடு அப்போதுதான் எழுந்து வெளியில் வர தயாரானது. குகை வாசலில் சிங்கம் காலடித்தடத்தை பார்த்து கொண்டிருப்பதை அந்த மாடு பார்த்துவிட்டது. சட்டென்று சிங்கம் பார்க்கும் முன்னே மறைந்து கொண்டது. இப்படி தானாகவே வந்து சிங்கத்தின் குகைக்குள்ளே மாட்டிக்கொண்டோமே என்று பதறினாலும் தப்பிக்க ஒரு மாற்று வழியை உடனே யோசித்தது அந்த மாடு. தனது குரலை சற்று கடுமையாக்கி கொண்டு, இந்த சிங்கத்திற்காக எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருப்பது? எனக்கு இப்போது உள்ள பசிக்கு 2 சிங்கங்கள் கூட என் பசியை போக்க பத்தாது போல. வரட்டும், இந்த குகைக்குத்தானே சிங்கம் வர வேண்டும். வந்த உடனே அடித்து சாப்பிட்டு என் பசியை சற்று ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று வெளியில் இருந்த சிங்கத்திற்கு கேட்கும்படி உரக்க கூறியது. இதை கேட்ட சிங்கம் நடுநடுங்கி போனது. நல்ல வேளை, குகைக்குள் செல்லும் முன் காலடித்தடத்தை கவனித்து விட்டேன். இல்லையென்றால் இந்நேரம் நம்மை பிடித்து அதற்கு உணவாக்கி இருக்கும். இனி இங்கே இருப்பது நல்லதல்ல, எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்த அந்த சிங்கம் ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. அதை கவனித்த அந்த மாடு தன் திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தது. பயந்து ஓடிவரும் சிங்கத்தை அதிசயத்துடன் பார்த்தது நரி. காட்டுக்கு அரசே, ஏன் இப்படி ஓடுகிறீர்கள்? என்ன நடந்தது என்று விசாரித்தது. சிங்கம் குகையில் நடந்ததை கூறவும் நரி சிரித்துக்கொண்டே, நீங்கள் இந்த காட்டிற்கு அரசன். உங்களுடைய குகையில் உங்களை விட வலிமையான மிருகம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு மிருகம் உள்ளே இருந்து கொண்டு உங்களை நன்கு ஏமாற்றி இருக்கிறது. வாருங்கள், நாம் அங்கே செல்வோம். குகையில் யார் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வோம் என்றது. நீ அந்த மிருகத்தின் குரலை மட்டும் கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய். நான் அங்கு வரமாட்டேன் என்று உறுதியுடன் சொன்னது சிங்கம். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதற்காக உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம். பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்களின் சந்தேகம் தீர்ந்துவிடும் என்றது நரி. தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டது சிங்கம். இருவர் வாளும் சேர்த்து இறுக கட்டப்பட்டன. நரி முன்னால் நடந்தது. சிங்கம் தயங்கி தயங்கி பின்னால் வந்தது. குகைக்குள் இருந்த மாடு நரியும் சிங்கமும் ஒன்றாக வருவதை கவனித்தது. இரண்டின் வாளும் ஒன்றாக கட்டப்பட்டு இருந்ததையும் கவனித்தது. என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்தது அந்த மாடு. உடனே கோபமான குரலில், நரியே, நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. விரைவாக சிங்கத்தை அழைத்து வருவதாகச் சொன்னாய். இவ்வளவு தாமதமாக வந்திருக்கிறாய். என் பசிக்கு உன்னையும் உணவாக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று கத்தியது அந்த மாடு. இதை கேட்ட சிங்கம் நடுங்கி போனது. இந்த நரிக்குத்தான் எவ்வளவு தந்திரம்! நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே. நாம் எப்படி பிழைப்பது? ஓட்டம் பிடிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்து வாளில் கட்டப்பட்டு இருந்த நரியையும் இழுத்துக்கொண்டு அவ்விடத்தை விட்டு ஓடத் தொடங்கியது சிங்கம். நரியோ, காட்டுராஜா, தயவு செய்து ஓடாதீர்கள் என்று கெஞ்சியது. உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்துவிட்டது. என்னை கொல்ல திட்டம் போட்டாய். இனி உன் பேச்சை கேட்டு ஏமாற மாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கிய சிங்கம் எங்கோ ஓடி மறைந்தது. பிறகு அந்த மாடு நிம்மதியாக அந்த காட்டில் வாழத் தொடங்கியது.